இங்க இனியான்ற பொண்ணோட மேனேஜர் அவளை கூப்பிட்டு நீ பேசாம மெட்டர்னிட்டி லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, டெய்லி லேட்டா வர ஆனால் சீக்கிரம் போயிடுறேன்னு திட்டுறான். அதனால இனியா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணு, நான் ஆஃபீஸ் போறேன்னு சொல்ல அவனோ நீ லாங் லீவ் எடு, என்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடும். இந்த பக்கம் இனியா வீட்டில் வேலை பார்க்குற லட்சுமியோட பையனை ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு வீட்டுக்கு அனுப்ப அந்த லட்சுமி அவள் புருஷனை முன்னால் தான் கிராமத்தை விட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறோன்னு திட்டுறா. அப்புறம் லட்சுமி இனியா கிட்ட வந்து தான் கிராமத்தை விட்டு வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால சேலரியில் அட்வான்ஸ் கொடுங்க அக்கா, பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்க இனியாவும் சரின்னு சொல்றா. இனியா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல வேலைக்காரங்களுக்குன்னு செப்பரேட்டா லிஃப்ட் வச்சிருக்காங்க, அது சரியா ஒர்க் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் வர செக்ரட்டரி கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் லட்சுமி அந்த லிஃப்ட்ல போய் மாட்டிக்க அவளுக்கு அடிபட்டுடுது. இனியா உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திரா. மறுநாள் லட்சுமிக்கு சாப்பாடு எடுத்துட்டு இனியா போக லட்சுமியோட ஹஸ்பண்ட் அவளை பாத்துக்காம எனக்கு டெய்லி கூலி போயிடும்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிடும். சரின்னு இனியா லட்சுமியை எழுப்பி சாப்பாடு கொடுக்க அப்போ கால் பண்ண இனியாவோட பாஸ் இப்பவே ஆஃபீஸுக்கு வா, ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ணணும்னு கூப்பிடுறான். இவன் நான் லீவ்ல இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் ஜாப் உனக்கு வேணும், நான் உடனே ஆஃபீஸ் வான்னு சொல்ல இவ லட்சுமி கிட்ட சொல்லிட்டு அவசரமா கிளம்பி ஆஃபீஸ் போறா. அப்போ போற வழியில இனியா நானும் லட்சுமியும் வேலை செய்யற இடம் அப்புறம் குடும்பம்னு அவங்களுக்காக பார்த்து செய்யறோம், ஆனா அதுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்காம நம்மளை யூஸ் பண்ணிட்டு நமக்காக ஒன்று நான் சப்போர்ட் கூட பண்ண மாட்டாங்க. லட்சுமியும் நானும் கிட்டத்தட்ட ஒரே வாழ்க்கையை தான் வாழ்றோம்னு மனசுக்குள்ள புலம்பிட்டே போறா.